யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17. 15, 16, 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் ஆண்டவராகிய தேவன் அப்பத்தையும் மீனை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்தனும், அவங்க வயிறார சாப்பிட்டணும். ஆமேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உலக ஆசீர்வாதத்தை என்னால் தர முடியும், ஆனால் நீ என் வார்த்தையை கேட்பாயான்னு கேட்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று கேட்டார். ஆமென். மீனை பிடிச்சாச்சு, இனி என்னுடைய ஜனங்களை மேய்ப்பாயா என்று கேட்டார். பாருங்க, ரெண்டாவதும் கேட்கிறார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயா. எத்தனை தடவை மறுதலிச்சான்? அதனால 3 தடவைக்கு மேலே இவன் மறுதலிக்க மாட்டான் என்ன ஆண்டவர் விசுவாசித்து, இனி அவன் மறுதலிக்காத வண்ணம் ஆண்டவர் கேட்கிறான். 3 தடவை கேட்கிறான். ஒரு ஒப்பு கொடுக்கிறான். ஆனாலும் ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லை. இவன் 3 தடவை மறுதலிச்சவை, இன்னும் 2 தடவை இருக்கு, இனி மறுதலிச்சிருவான். 2வது தடவையும் கேட்கிறார், 3வது தடவையும் கேட்கிறார். பாருங்க, 3ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.